நம்முடைய உடலுக்கு மஞ்சளில் உட்கிரகிக்கக்கூடிய சக்தி மிக குறைவுங்க. மிளகில் உள்ள பைப்பரின், பைப்பரிடின் என்ற 2 தாவர வேதியியல் பொருட்கள் நம்ம உடம்ப மஞ்சளை உட்கிரகிக்க வைக்குதுங்க. அதுபோல் பாலில் உள்ள கொழுப்பு பொருட்கள் மஞ்சளை உட்கிரகிக்க வைப்பதால் சாதாரணமாகவே நாம் மஞ்சள் பால் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதனால் நம்ம மஞ்சளை மஞ்சள் பால், மஞ்சள் மிளகு பால்னு எடுத்துக்கிறோங்க. ஆகையால் தொண்டைக்கட்டு மற்றும் ஜலதோஷத்தை குணப்படுத்த மஞ்சள் பால் சிறந்ததுன்னு சித்த மருத்துவ குறிப்புகளில் காணப்படுதுங்க. வயசானவங்க, பெரியவங்க மஞ்சளை எடுப்பதால் மூளை நரம்புகள் வளர்றதா ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அதனால் ஞாபக சக்தி அதிகமாகுது. அல்சைமருங்கிற ஞாபக மறதி நோய் குணமாகுதுங்க. மஞ்சள் மூளையின் செயல்பாட்டு திறனை அதிகரிக்குதுங்க. மஞ்சள் நமது உடலில் தமனியில் கொழுப்பு சத்து படியாமல் இருக்க உதவுவதால் ரத்தம் சீராக செல்வதால் இதய நோய் வராமல் தடுக்கப்படுதுங்க.